ஆகுல நீர பிற மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அறம் ஆகுல நீர பிற என்பதே இந்த குறட்பா. இந்த குறட்பாவினூடாக அவர் வலியுறுத்துகின்ற விடயம் இன்றைய காலத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடுடையது. அந்த குறட்பாவினுடைய பொருளை சற்று பார்ப்போம். ஒருவன் தன் மனத்திலே தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. ஒருவன் தன் மனத்திலே அல்லது மனத்தில் தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை எல்லாம் மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. ஒருவன் மனத்தில் தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. பாருங்கள், இந்த உலகத்திலே சிறந்த அறம் என்று சொல்லப்படுவது மனத்திலே தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். இன்று பாருங்கள், கல்வியலாளரை பாருங்கள், அரசியல்வாதிகளை பாருங்கள், எந்த இடத்திலும் பேசுகின்ற போது அவர்கள் சிந்தித்து முன்னர் ஒரு வகையிலே பேசியிருப்பார்கள், பின்னர் ஒரு வகையிலே பேசியிருப்பார்கள். சிந்தித்து அறிவுபூர்வமாக கதைக்கின்றார்களே ஒழிய இந்த உலகத்துக்கு பயன்படத்தக்க வகையிலே அறிஞர்களாக ஞானிகளாக கருத்துக்களை வெளிப்படுத்துவதில்லை. இதைத்தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல்